நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த செய்திக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இந்த வருஷம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை ஜாஷுவா டிவி மூலமாக நீங்கள் கேட்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் தேவன் உங்களோடு கூட பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்கள் பைபிளை எடுத்துக்கோங்க, ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க, குறிப்பு எடுத்து நீங்கள் அதை தியானிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். இந்த நாளில் கூட வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் வாசித்த அருமையான வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அறியாமை காலம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதில் தேவன் மனிதர்களை, அவர்கள் செய்கிற காரியங்களை காணாதவராய் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனிதருக்கு அவர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும், எங்கே இருந்து கேட்டாலும் சரி, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தாலும் சரி, உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த செய்தியை கேட்குற ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எதர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கும் உள்ள மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம், இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற காரியத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். நல்லா கவனிங்க. மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி விருப்பமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை கொஞ்சம் கடினமாக சில நேரங்களில் நமக்கு தெரியலாம். ஆனால் அது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை இந்த பூமியில் அவர் வெளிப்படுத்தன்மையாக தொடர்ந்து அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதில் முதன்மையான ஒன்று தான் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் முதல் பிரசங்கத்தில் அவர் பேசின வார்த்தை மனம் திரும்புங்கள். அதே போல் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக வழி ஆயத்தும்படி வந்த யோவான் அவருடைய பிரசங்கமும் மனம் திரும்புதலை குறித்து இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களில் பிரதானமாய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த பேதுரு அப்போஸ்தலனுடைய பிரசங்கத்திலையும் அந்த மனம் திரும்புதல் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நாம் இயேசுவை பிரதிபலிக்க நம் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் அப்படின்னா மனதை திருப்ப வேண்டும் என்பது உண்மையான அர்த்தம். ஏன் மனதை திருப்ப வேண்டும் அப்படின்னா, நாம் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய மனதில் நமக்கு விருப்பமான காரியங்களில் அடிமையாகி, நமக்கு விருப்பமான காரியங்களில் அதிக கவனம் செலுத்தி, நமக்கு விருப்பமான காரியங்களில் அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிற ஒரு நிலைமையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையின் முறையை நாம் தெரிந்து கொள்ளாமல், சில நேரங்களில் தெரிந்தும் அவைகளை பின்பற்றாமல், அவைகளின் மேல் நமக்கு ஆர்வமும் நாட்டமும் இல்லாமல் போகும் பட்சத்தில் தேவன் தம்முடைய அன்பின் வெளிப்பாடோடு கூட சொல்லுகிற காரியம், நீ மனம் திரும்ப வேண்டும். அன்பான மகளே, நீ மனம் திரும்ப வேண்டும். அன்பான மகளே, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மிடத்தில் ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்னும் சரியான ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் இருப்பீங்கன்னா,
இந்த செய்தி, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை உங்களுக்கு மனம் திரும்புதலை உண்டாக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே நீங்கள் மனம் திரும்புதலுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்த, இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற ஒரு உன்னதமான வாழ்க்கையின் அந்த முறைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, அறியாமையின் காலங்கள் ஒன்று இருந்தது. அறியாமையின் காலங்கள் என்றால் தேவனை குறித்த அறிவில்லாத ஒரு காலங்கள் இருந்தது. தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த பக்தியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், அவருக்கு பிரியமாக எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு காலங்களில் தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தெய்வத்தை, கடவுளை அல்லது நாம் வணங்கக்கூடிய அந்த ஸ்தோத்திரம் தேவனுக்கு நாம் எப்படி பயப்படணுங்கிறது தெரியும், எப்படி வாழணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இந்த காலத்தில் மனம் திரும்பக்கூடிய நிலையில் இன்னைக்கு அநேகர் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலை கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்களை நம்புகிறேன். இந்த வருஷத்தின் முதல் பிரசங்கம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தர் உங்களோடு பேசக்கூடிய காரியத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உண்மையான மனம் திரும்புதல் உங்களுக்கு வர வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் வர வேண்டும் என்று ஆண்டவருடைய உள்ளத்திலே ஒரு ஏக்கம் இருக்கிறது. 2026 காண செய்திருக்கிற ஆண்டவர் எதற்காக என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதிகமாய் பணம் சம்பாதிக்கவா? அதிகமாய் சொத்துக்களை சேர்த்து வைக்கவா? அதிகமாக இந்த உலகத்தில் உலக சிநேகத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளவா? இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படி இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கு ஒரு ஆயுள் நாட்களை, ஒரு வருடத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழுகிற வாழ்க்கை இந்த உலகத்தோடு சேர்ந்த வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. அது ஒரு மனம் திரும்புதலின் ஜீவியம். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நான் ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பேசும்படி ஆவியில் ஏவப்பட்டேன். யாரெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிற 3 காரியங்களை உங்களோடு பேச நான் கர்த்தருக்குள் ஏவப்பட்டேன். முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நல்ல கவனிங்க. உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யுங்கள்? குணப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது யார் மனம் திரும்ப வேண்டும் என்றால், வாழ்க்கையில் பாவத்தில் அடிமையாயிருக்கிற, பாவத்துக்குள் உழண்டு கிடக்கிற, பாவத்தையே தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக கருதி கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மனம் திரும்புதல் இல்லை. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, நான் கிறிஸ்தவன் என்று கூட நீங்க சொல்லிக்கொண்டு பாவத்துக்கு அடிமையாயிருக்கலாம், பாவத்திற்குள் வாழ்ந்து உங்க வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்றாரு, மனம் திரும்ப வேண்டும் மகனே, மனம் திரும்ப வேண்டும் மகளே, மனம் திரும்ப வேண்டும் அருமையான வாலிபனே, வாலிப சகோதரியே என்று சொல்லி உங்களை பார்த்து கர்த்தர் எச்சரிக்கிறார். கவனிங்க, பாவத்தோடு கூட தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. பாவத்தோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. பாவத்தில் இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். உங்கள் பாவ கிரியையிலிருந்து வெளியே வந்து நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில கண்டிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அது பாஸ்டராக இருந்தாலும் சரி, அல்லது சபையில் இருக்கிற போதிக்கிற எந்த நபராக இருந்தாலும் சரி, பாவத்தை சுட்டி காட்டக்கூடாது என்ற ஒரு ஆர்கியூமெண்ட் இன்னைக்கு சொல்லப்படுகிறது. இல்லை, ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார், கட்டாயம் கண்டிக்க தான் செய்வார். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாவத்தோடு இந்த 2026ஐயும் கழித்து விடலாம் என்று நினைத்தால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. பாவத்திலிருந்து நீ மனம் திரும்ப வேண்டும். பாவமான வாழ்க்கையை விட்டு நீ வெளியே வர வேண்டும். பாவத்தினால் இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மனம் திரும்புதலின் ஜீவியம். பாவ மன்னிப்பை நாம் எங்கே போய் பெற்றுக்கொள்ள? இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான் பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது.
இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவரால் முடியும். ஏன் அப்படின்னா, நீங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. லூக்கா 15:7 சொல்லப்பட்டிருக்கு, அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நல்ல கவனிங்க, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் என்ன உண்டாகுதான்? மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதா. 10ஆம் வசனத்தை வாசிக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்க மனம் திரும்பினீங்கன்னா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. நான் மனம் திரும்புவதனால பரலோகத்தில் சந்தோஷமா? கொஞ்சம் யோசிங்க. நீங்க மனம் திரும்புவதனால சபைக்கு சந்தோஷம் கிடையாது. நீங்க மனம் திரும்புவதனால உங்க குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட யாருக்கோ சந்தோஷம் மட்டும் இல்லை, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. ஒரு பாவி மனம் திரும்புவதனால, ஒரு பாவி அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து நான் இயேசுவுக்காக இனி வாழ்வேன், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதான். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறாரு. அன்பான மகளே, அன்பான மகனே, நீ மனம் திரும்பணும். உனக்கு இந்த வருஷத்தை நான் கொடுத்துருக்கிறேன்னா, நீ மனம் திரும்புதல் என் ஜீவியத்தை இந்த உலகத்தில் நீ வாழணும்னு தான் நான் கொடுத்துருக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிடாத. உன் வாழ்க்கையை பாவத்தில் உழன்று நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிக்கிடாத. நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பணும். எத்தனையோ வார்த்தையை நீ கேட்ட. 2025 நிறைய வார்த்தைகளை கேட்டும் நீ மனம் திரும்பாம இன்னும் 2026 நீ பிரவேசித்திருக்கிறியே, நீ மனம் திரும்பணும். உன் மேல நான் அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறேன், உன்மேல நான் பட்சமாயிருக்கிற தேவனாயிருக்கிறேன், நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அப்போ பாவி மனம் திரும்ப வேண்டும். உலகத்தில் பலவிதமான பாவங்களை செய்து வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்தான் சொல்றாரு. செய்யக்கூடாதவைகள் எல்லாம் செய்து வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்தான் சொல்றாரு. யாருக்குமே தெரியாது நான் செய்கிற பாவம் என்று சொல்லி நீங்கள் மறைத்து கொண்டு செய்கிறீர்களே, உங்களை பார்த்தான் சொல்றாரு. குடும்பத்தில் இருக்கிற என் கணவனுக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, எங்க வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது என்னுடைய பாவமான வாழ்க்கை என்று சொல்லி மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரியை உங்களை பார்த்து சொல்றாரு, மனம் திரும்பு. நீ மனம் திரும்பணும். நீ மனம் திரும்பினா உனக்கு ஒரு மறுவாழ்வை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு மனம் திரும்பாதபடி வாழ்க்கையில மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாவம் ஒரு நாள் நிச்சயமா மரணத்திலே கொண்டு போய் நிறுத்தும். வெட்ட வெளிச்சமா ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்தும் போது மானம் போவோம். இனி மறிக்கதான் செய்யணுங்கிற ஒரு உணிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் தள்ளிரும். மனம் திரும்பினா கர்த்தர் மகிமையான வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. மனம் திரும்பு, நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். இரண்டாவது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீங்கன்னா 22ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நல்ல கவனிங்க. இரண்டாவது, யார் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னா, துர்க்குணத்தில் இருக்கிற நீ மனம் திரும்ப வேண்டும். துர்க்குணத்தோடு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். துர்க்குணம்னா என்ன? துர்க்குணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 23 வாசிக்கும் போது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 18:23 துர்க்குணத்தினுடைய காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். நல்ல கவனிங்க. மன உண்மையா இல்லாதிருக்கிற எல்லா மனுஷனும் யாருன்னா துர்க்குணம் நிறைந்தவர்கள். மனதிலே உண்மை வேண்டும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க உங்க இருதயத்தை தொட்டு சொல்ல முடியுமா, நான் மன உண்மையோட வாழுறேன், நான் மன உண்மையோட தான் செயல்படுறேன், மன உண்மையோட தான் என் வாழ்க்கை நடக்கிறது என்று சொல்ல முடியுமா? மனுஷனுக்கு நீங்க உண்மையா இருக்கணுங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். முதலாவது உங்க மனதுக்கு உண்மையா இருக்கீங்களா? உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருக்கீங்களா? நீங்க செய்கிற செயல்கள், நீங்க பேசுற வார்த்தைகள், உங்களுடைய அணுகுமுறைகள், உங்களுடைய குடும்பத்தில் நீங்க நிர்வகிக்கிற காரியங்கள், நீங்க தொழிலில் அல்லது வியாபாரத்தில் நீங்க அணுகுகிற காரியங்கள் எல்லாம் மன உண்மையோட செய்றீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க துர்க்குணத்தில் தான் இருக்கீங்க. எபேசியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:31 வாசிக்கலாம்.
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகலவித கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும். இந்த 5ஐயும் குறித்து துர்க்குணம்னு எபேசியர் புத்தகத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும். இந்த பேர்லாம் சொல்லப்படும் போது உங்க மனசாட்சியில உங்களுக்கு தெரியும், நான் இந்த அனுபவத்தில் இருக்கேன் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க துர்க்குணத்தோட வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம், சபைக்கு போறவங்களா இருக்கலாம், சபையில பல வருஷமா ஆராதிக்கிறவங்கன்னு சொல்லலாம். ஆனா உங்க வாழ்க்கையில இந்த குணம் இருக்குன்னா இன்னும் நீங்க துர்க்குணத்துல தான் இருக்கீங்க. இதை விட்டு நீங்க மனம் திரும்பணும். இந்த 2026 சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற இந்த 5 காரியத்தை என்னை விட்டு அகற்றுவதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா அதுதான் மனம் திரும்புதல். துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பணும். கடைசியா ஒன்றை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை, ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25 வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25 நாம் வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். 2 தீமோத்தேயு எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும். நல்லா கவனிங்க. அப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எதிர்த்து பேசுகிறவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன வரணும், மனம் திரும்புதல் வரணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்பேசுகிறவர்கள், சத்தியத்துக்கு விரோதமாக எதிர்த்து பேசுறது, அப்புறம் சபைக்கு விரோதமாக எதிர்த்து பேசுறது, ஊழியத்துக்கு விரோதமாக எதிர்த்து பேசுறது, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எதிர்த்து பேசுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமாக எதிர்த்து பேசுறது, விதாண்டவாதம் பேசுறது, அது கிடையாது இது கிடையாது, அது என்ன பெரியதா, நீ பேசுற பெரிய இவனா, அப்படியா இப்படியா, இப்படிலாம் பேசக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுறது, அது என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க வைக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். எதிர்பேசுகிறவர்கள் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நம்மளை கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு நீங்கள் இருக்கக்கூடாது. என்னை யாரும் கேட்க முடியாது, என்னை கேட்கறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது, என்னை யாரு கேட்டுற முடியும், என்னை விட பெரிய ஆள் உண்டோ, இந்த ஊரில் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய திறமசாலி தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய படித்த ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய காரியத்தை தெரிஞ்சிருக்கேன் தெரியுமா, நான் பேசுகிற வார்த்தைக்கு யாரா ஏற்று பேச முடியுமான்னு சொல்லி தைரியத்தோடு நீங்கள் பேசுவீங்கன்னா இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, மனம் திரும்பணும். எதிர்பேசுகிற நீங்க மனம் திரும்பணும்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாரு. எதிர்பேசுகிறது எதற்காக அப்படின்னா, தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக நம்ம எதிர்த்து பேசுவதற்கு நமக்கு என்ன தைரியம் இருக்கு? ஜீவனுள்ள வார்த்தைக்கு விரோதமாக நம்ம எதிர்த்து பேசக்கூடாது. ஊழியக்காரர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து பேசக்கூடாது. ஊழியத்துக்கு விரோதமாக எதிர்த்து பேசக்கூடாது. தேவன் இந்த பூமியில தம்முடைய சபையை கட்டும்படி தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்திருக்கிற சபைக்கு ஊழியத்துக்கு விரோதமாக எதிர்த்து பேசக்கூடாது. பரலோக ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை குறித்து எடுத்து பேசக்கூடாது, ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. இப்படிலாம் நீங்கள் பேசுவீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு, மனம் திரும்புங்க. அழிவின் காரியத்துக்கு நீங்கள் உட்பட்டு விடாதபடி, அழிந்து போகாதபடி நீங்கள் மனம் திரும்பணும்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். 2026 உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நீங்கள் இந்த பூமியில் சுகிக்க வேண்டுமானால், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் மனம் திரும்பணும். கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்றார் 3 காரியம். முதலாவது, நீங்கள் மனம் திரும்பணும். எதுலேருந்து மனம் திரும்பணும்? பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். 2வது, துர்க்குணத்திலிருந்து மனம் திரும்பணும். 3வது, ஸ்தோத்திரம், எதிர்த்து பேசுகிறவர்கள். சபையில் கூட இன்னைக்கு பலர் எதிர்த்து பேசக்கூடியவங்க இருக்கீங்க. ஆமாம், பாஸ்டர்லாம் ஏற்று பேசுறது, ஊழியத்தெல்லாம் ஏற்று பேசுறது, என்னை யார் கேட்ட முடியும்? தப்பு, ரொம்ப தப்பு. கர்த்தர் உங்களை பார்த்தா பேசுகிறாரு, மனம் திரும்புங்க. நீங்கள் மனம் திரும்புவீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். உண்மையாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொன்னால் கண்களை மூடி இருந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த வார்த்தை கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மனம் திரும்புதலை கொடுங்க. 2026 மனம் போன வாழ்க்கை வாழலான்னு நினைத்த நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டித்து பேசியிருக்கீங்க. நீ மனம் திரும்பணும், தேவனை ஆராதிக்கிற பிள்ளை நீ மனம் திரும்பணும், சுகபகமாக வாழ்ந்து உன் வாழ்க்கையை நீ கழிக்கக்கூடாது, நீ மனம் திரும்பணும். பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், துர்க்குணத்திலிருந்து மனம் திரும்பணும், எதிர்த்து பேசுகிற காரியத்திலிருந்து மனம் திரும்பணும்னு சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். நான் மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மெய்யான மனம் திரும்புதலை கர்த்தர் கொடுங்க. மெய்யான மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானசானம் பெற்று கர்த்தருக்கு மகிமையா சாட்சியா ஜீவிக்க உதவி செய்யுங்க. ஒருவேளை ஞானசானம் பெற்றும் மனம் திரும்பாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மெய்யான மனம் திரும்புதல் இன்னைக்கு உண்டாகட்டும். நம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, ஆதரவு கொடுங்க. ஜாஷுவா டிவிக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த 2026 எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி தர ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் மகிமைப்படுத்தும்படி கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இருங்க. ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமென். காணாமல் போன ஆடாய் இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றிவிட்டு